என்னங்க பிரயாணம் எல்லாம் நல்லா இருந்துச்சா? வாங்க உள்ள வாங்க. டேய் வந்துட்டியாடா? சரி உள்ள போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. என்னடி இது வயிறு இப்படி வீங்கிருக்கு? நான் பிரெக்னன்ட்டா இருக்கேங்க. அடி பாவி, என்னது நீ பிரெக்னன்ட்டா இருக்கியா? என்னடி உளறிட்டு இருக்க? 3 வருஷம் ஃபாரின் போயிட்டு இப்பதான் வரேன், நீ பிரெக்னன்ட்டா இருக்கன்ற? நான் பிரெக்னன்ட்டா இருக்கிறதுக்கு உங்க அண்ணன் தாங்க காரணம். என்ன சொன்ன? எங்க அண்ணன் தான் இதுக்கெல்லாம் காரணமா? கடவுளே, என் மானமே போச்சு. என்னங்க நீங்க ஃபாரின் போகும்போது என்ன சொல்லிட்டு போனீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிரோஷா, என் அண்ணன் ரொம்ப நல்லவன். சின்ன வயசுல இருந்து என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டான். நீதான் இப்ப அவனை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். உனக்கு நான் எப்படியோ எங்க அண்ணனும் அப்படிதான். அவர் என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லாம செய். அவர் மனசு கொணாம பாத்துக்கோ. சரி. சரியா? போயிட்டு வரேன். பாத்து போடா. நீங்க அன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? உங்க அண்ணனை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்குதான். அவர் என்ன ஆசையா கேட்கும் போது என்னால தட்டி கழிக்க முடியலங்க. ஏண்டி அவன் எதை கேட்டாலும் கொடுத்துருவியாடி? எனக்கு புரியல. இது வெளியே தெரிஞ்சா என் மானமே போயிடுமேடி. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் தலையே சுத்துதே. ஐயோ, என்னன்னு இப்படி பண்ணிட்ட? உன்னை நம்பிதானே நான் ஃபாரின் வரைக்கும் போனேன். எனக்கே துரோகம் பண்ணிட்டியானே. என்ன மன்னிச்சிருடா தம்பி. ஐயோ, எனக்கு வந்த கஷ்டம் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது. ஒரு பக்கம் என் பொண்டாட்டி, இன்னொரு பக்கம் எங்க அண்ணன். நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் பண்ண முடியாது.